Hi dears, வணக்கம். This is Maga exercise 1.3 ல 4 சம்மா 3 into x cube minus 16 into x square plus 23 into x minus r equal to 0 என்றும் சமன்பாட்டின் மூலங்களின் பெருக்கல் 1 எனில் சமன்பாட்டினை தீர்க்க. மூலங்களின் பெருக்கல் 1 எப்போ அது பெருக்கல் 1 வரும்? போன கணக்கில் தான் சொன்னேன். ஓர் எண்ணையும் அதன் தலைகீழியையும் பெருக்கினால் ஆன்சர் என்ன சாமி? 1. பாருங்க, கேன்சல் ஆயிடுச்சு, 1 வருதா? இப்போ இல்லைனா கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை மூலங்களாக அப்படியே இது பண்ணிக்கலாம். 3 into x cube மைனஸ் 16 into x square ப்ளஸ் 23 into x மைனஸ் r equal to 0. முப்படி சமன்பாட்டின் பொது வடிவம் அது x cube மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா into x ஸ்கொயர் ப்ளஸ் பெருக்கி கூட்டணும் into x minus பெருக்கணும் equal to 0. Here this implies ஒரு x cube பதிலாக எத்தனை x cube இருக்கு? 3 x cube இருக்கு. அப்போ 1 வரணும், அது என்ன பண்ணும்? 3ஆல் வகுக்கணும். இதை 3ஆல் வகுத்தா இதையும் 3ஆல் வகுக்கணும், இதையும் 3ஆல் வகுக்கணும், இதையும் 3ஆல் வகுக்கணும். ரைட் சாமி? அப்போது ஒரு x cube வந்துருமா? அடுத்தது மைனஸ் பதிலாக மைனஸ் இருக்கா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயருக்கு மைனஸுக்கு மைனஸ் இருக்குங்கன்னா இருக்குது 16/3. அடுத்தது ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸுக்கு எக்ஸ் இருக்குது, ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் இருக்குது 23/3. மைனஸுக்கு மைனஸ் தான் இருக்குது. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ஈக்குவல் டு 1 3 3 2 3 6 ப்ளஸ் 2. ஏன்னா மைனஸுக்கு மைனஸ் சரியாக இருக்குது. இப்போ அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க? இரு மூலங்களின் பெருக்கல் பலன். அப்போ 2 மூலங்கள் எடுத்துக்கிறோம். ஒரு ஆல்ஃபா எடுக்கிறேன், இன்னொரு பீட்டா இருக்கிறேன். கிவன் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க, 1ன்னு கொடுத்துட்டாங்க. திஸ் இம்ப்ளைஸ் அதான் சொன்னாலே தலைகீழியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் சாமி? ஆல்ஃபா இங்கே வச்சுக்கலாம். பெருக்கலாக இருக்கிற பீட்டா தான் பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறும். அப்போ 1/பீட்டா. இப்போ இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ஈக்குவல் டு 2. திஸ் இம்ப்ளைஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கு பதிலாக என்ன போடலாம்? 1 போடலாமா? அப்போ 1 இன்ட்டு காமா ஈக்குவல் டு 2. திஸ் இம்ப்ளைஸ் ஒரு காமா ஈக்குவல் டு 2. ஒரு இது கிடச்சிச்சு எனக்கு. ஓகேவா? மூலங்கள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சாமி, தீர்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சி போடணும். இப்போது காமாவுக்கு பதிலாக 2 கிடச்சாச்சு. அடுத்தது நமக்கு தேவை ஆல்ஃபாவுடைய மதிப்பு கிடைச்சா பீட்டாவுடைய மதிப்பு கிடைக்கும். பீட்டாவோட மதிப்பு கிடைச்சா எனக்கு ஆல்ஃபாவுடைய மதிப்பு கிடைக்கும். என்ன பண்ணுறேன்? இங்கே எடுத்துகிட்டு போய் போடுறேன். இங்கே போட முடியாது, இல்லை இங்கே போட்டுக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 16/3. திஸ் இம்ப்ளைஸ் ஆல்ஃபாவை அப்படியே வச்சுக்கிறேன். ப்ளஸ் இந்த ஆல்ஃபாவுக்கு பதில் என்ன பண்ணலாம்? 1/பீட்டா போட்டா 1/பீட்டா. நீங்கள் மாற்றி கூட போட்டுக்கலாம் சாமி. பீட்டா ஈக்குவல் டு 1/ஆல்ஃபான்னு கூட போட்டுக்கலாம். 1/பீட்டா ப்ளஸ் பீட்டா எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் காமாவுக்கு பதில் என்ன போடுறோமா? 2 ஈக்குவல் டு 16/3. இப்போ பாருங்க சாமி, பின்ன எண் முழு எண் இருக்குது. நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். இங்கே பி இருக்குது, குறுக்க பெருக்கி கூட்டி பை போடணும். போடலாமா? பை போட்டு இந்த வகுத்தலாக இருக்கிற பீட்டா அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும். ஸோ இங்கே 1 தான் இருக்குது. ப்ளஸ் பீட்டாவும் பெருக்குனா பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா 2 பீட்டா. நமக்கு எப்பவுமே பெருக்கல் பீட்டா அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தல் பீட்டா மாறும், இல்லை வகுத்தல் பீட்டா அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல் பீட்டாவும் மாறும். அந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் தான் மைனஸ் வந்துடும். பரவாயில்ல, அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு 16 பீட்டா ஈக்குவல் டு 16/3. இப்போ இது ப்ளஸ்ஸாக இருக்குது தானே பக்கம் வந்துச்சுன்னா மாறும் சாமி? மைனஸாக மாறும். நான் ஆர்டர் பிறகு திட்ட வடிவில் எழுதிக்கிறேன். பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 பீட்டா, இந்த ப்ளஸ் தானே பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 16/3 ஈக்குவல் டு ப்ளஸ் 1 தனி உறுப்பு தனி எடுத்து போட்டேன் ஈக்குவல் டு 0. ஸ்கொயரு அடுக்கு 2 அடுக்கு 1 தனி உறுப்பு. இங்கே பார்த்தோம்னு சொன்னால் மறுபடியும் எப்படி இருக்குது? பின்ன வடிவில் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? குறுக்க பெருக்கலாமா? பின்ன வடிவில் இருந்துச்சுன்னா முழியான இருந்துச்சுன்னா குறுக்க பெருக்கி கூட்டி அல்லது கழித்து பை போடணும். இந்த வகுத்தல் மூலம் தான் பக்கம் போச்சுன்னா பெருக்கல் மூலம் மாறிடும். 0 கிடையாது, பெருக்கினா தான் சமி கிடைக்கும், 0 கிடைக்கும். 3 பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 6 பீட்டா மைனஸ் 16 பீட்டா அப்படியே தான் இருக்குது ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ ஒத்த உறுப்புகள் ஒன்றா பார்த்தலாம். 3 இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் மைனஸ் ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியனுடைய குறி மைனஸ் 16 பீட்டாவில் வந்து 6 பீட்டா போனால் 10 பீட்டா
ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. என்னப்படி சமன்பாட்டு வடிவில் இருக்குது? இருபடி சமன்பாட்டு வடிவம். அப்போ இருபடி சமன்பாடுனா டி வகுத்தல் முறையில் திட்டணும். பீட்டா ஸ்கொயர் மதிப்பையும் தனி உறுப்பையும் பெருக்கணும். 3 3 9 இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ஸோ கூட்டினால் -10. அப்போ 9னுடைய காரணிகள் ஓர் 9 9. 9 1 கூட்டினா 10 வந்துடும். இங்கே மைனஸ் இருக்கா? ரெண்டுமே மைனஸ். இங்கே ஒரு பீட்டா ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே போட்டுக்கோ ஆன்சரு. இங்கே 3 பீட்டா ஸ்கொயர் இருக்குது. அப்போ /3 மைனஸ் தான் தானே எழுதுவோம், ப்ளஸ் தான் எழுதுவோம். தீஸ் இம்ப்ளைஸ் பீட்டா ஈக்குவல் டு -1/3 தான் +1/3. பீட்டா ஈக்குவல் டு ஒரு 3 3 3 3 9. அப்போ -3 ஆச்சுன்னா +3. இப்போ வந்துச்சா தலைகீழாக வந்துருச்சா? ஒரே இன்னொருடைய தலைகீழாக வந்திருக்கு. ஸோ பீட்டாவுக்கு 2 மதிப்பு கிடைச்சிருக்கு. அப்போ ஆல்ஃபாவுக்கு 2 மதிப்பு கிடைக்குமா? எனில் அதே தான் ஆல்ஃபா ஈக்குவல் டு இது 1/3 ஆச்சா? இது 3 இருக்கும். ஏன்? ஆல்ஃபாவினுடைய தலைகீழ், இது பீட்டானுடைய தலைகீழி தான் ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 3, ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/3. இதோட தலைகீழ் என்னது? 3/1 போட்டானது 1/3. தீர்க்கன்னு சொல்லியாச்சு. ஆல்ஃபாவுடைய மதிப்பு கிடைச்சிச்சு, பீட்டாவுடைய மதிப்பு கிடைச்சிச்சு, காமாவுடைய மதிப்பு கிடைச்சிச்சு. therefore மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா தானம்மா? மூலங்கள் 3. ஆல்ஃபாவுக்கு பதிலாக 3 போட்டோம் அப்படின்னு சொன்னால் பீட்டாவுக்கு பதிலாக என்ன பண்ணோம்? 1/3. காமாவுக்கு பதிலாக 2. அல்லது ஆல்ஃபாவுக்கு பதிலாக 1/3 போட்டால் பீட்டாவுக்கு பதிலாக 3/1. அதாவது 3 மற்றும் 2 மற்றும் போடுங்க. கடைசி எழுதுக்கு முன்னாடி மற்றும் போடணும். ஓகே, தேங்க்யூ.